இப்ப ரிஷப ராசிக்கு பொதுவா அந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்க? கேது வந்து செவ்வாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறவர், ராகு வந்து சனியை ஒத்து இருக்கிறவர். ஸோ சனியும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இப்போ ராகுவும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ராசி அதிபதியோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு 10வது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த நபர்களிடமிருந்து அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா ரிஷப ராசி யாரிடம் கவனமா இருக்கணும்? எஸ்பெஷலி உங்கள் உறவினர்கள் கிட்ட நீங்கள் பேசும்போது ரொம்பவே வார்த்தைகளை பார்த்து கவனமாக விடுறது நல்லது. அது ஒரு பகை அளவுக்கு கூட போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்களாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபீல்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அது 100% வந்துட்டு ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா வந்துட்டு ரிஷப ராசி ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வந்து பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்குரிய ஒரு பாராட்டுக்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா குரு பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது களத்திர சாங்கில். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு பெண்டிங்கில் இருந்தது, இல்லை ஒரு லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், வீட்டில் ஒரு சம்மந்தத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக திருமணம் கைகூடுறதுக்கான ஒரு காலகட்டம் இது. சுப விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த பீரியடில். ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது வந்துட்டு பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஆஸ்ட்ரோ அர்ச்சனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நம்ம ராகுகேது பயிற்சி பலன் 12 ராசிகளுக்குமே பார்த்துட்டு இருப்போம். அந்த வரிசையில் இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். இப்போ ரிஷப ராசிக்கு பொதுவாக அந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்க மேம்? ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு 10ல் இருக்காரு. 10 வந்து கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ கர்மஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ ராகு அங்கே இருக்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு. ரெண்டாவது ராகு வந்து யூஸ்வலாக அவரோட கேரக்டர் எப்படின்னா சனியோட கேரக்டர் ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேது வந்து செவ்வாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறவர், ராகு வந்து சனியை ஒத்து இருக்கிறவர். ஸோ சனியும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இப்போ ராகுவும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஒரு ராசி அதிபதியோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு 10வது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி கேது 4வது இடத்துல இருக்காரு. 4ங்கிறது ஒரு சுகஸ்தானம். ஸோ சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறது அப்படிங்கிறதுமே வந்துட்டு நல்ல அமைப்பு தான். ஸோ ராகு கேது ரெண்டுமே வந்துட்டு நல்ல அமைப்பு. கூடவே சனி குரு எல்லாருமே நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை தான் கொடுக்கறதுக்கு இருக்கு. இந்த ரிஷப ராசினர் ராகுகேது பயிற்சிக்கு பின் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்களால தான் பெரும்பாலுமே பிரச்சனைங்கிறது ஏற்பட போகுதுங்க. அப்ப இந்த நபர்களிடமிருந்து அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா ரிஷப ராசி யாரிடம் கவனமா இருக்கணுங்க? ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கிற கேது அவர் வந்து கொஞ்சம் அந்த சொந்தக்காரங்க கிட்ட ஒரு விரோதத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த உறவினர்கள் கிட்ட பேசும்போது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பேச்சு வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் சாதாரணமாக ஒரு கிண்டலாக பேச போய் அதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்ன இப்படி பேசிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் பேசும்போது எஸ்பெஷலி உங்கள் உறவினர்கள் கிட்ட நீங்கள் பேசும்போது ரொம்பவே வார்த்தைகளை பார்த்து கவனமாக விடுறது நல்லது. அது ஒரு பகை அளவுக்கு கூட போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு கடன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சொந்தங்களுக்குள்ள. ரிஷப ராசினர் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களாகட்டும், அவங்களுக்கு வந்து தொழில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் அவங்க ராகுகேதுனால, இல்லை ராகுகேதுனால அவங்களுக்கான பலன் ஏதாவது பாசிட்டிவாகவே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. ஸோ அது வந்து முதல்ல ஒரு நல்ல அமைப்பு. தனிப்பட்ட முறையில் ராகுவை பார்த்தோம்னாலே ஒரு நல்ல அமைப்பு. ரெண்டாவது இவ்வளோ நாள் வந்துட்டு ராசியிலேயே இருந்த குரு, அஷ்டமாதிபதி குரு விலகுறாரு. இப்போ ராசியை விட்டு 2வது இடத்துக்கு போறாரு. ஸோ அதுவுமே ஒரு தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அண்ட் அந்த குருவே திரும்ப ராகுவை பார்க்குறாரு. ஸோ அதனால தொழில் விருத்தி அப்படிங்கிறத வந்துட்டு தடுக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ஒரு எந்த நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், இல்லை புதுசாக நான் இப்போ தான் தொழில் தொடங்க போகிறேன், ஒரு சுய தொழில் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சைடில் இன்னொரு ஒரு இன்கம்காக வீட்டில் இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் இது வந்துட்டு கரெக்டான ஒரு பீரியட். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபீல்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அது 100% வந்துட்டு ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னாக்க வந்துட்டு கடன் அப்படிங்கிறதுக்குள்ளே இறங்க வேண்டாம். இருக்கிற உங்களுக்கு கையில் எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய தொழிலாக பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கே நான் வாங்கின கடன் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னா அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கடனுக்குள்ளே இறங்குங்க. ஸோ இன்னொரு கடன் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு கடன் கையில் இருக்குன்னா அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டர். ரிஷப ராசி ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்களை வந்து அந்த வேலையில இந்தந்த விஷயங்கள்ல வந்து இப்படி பார்த்துக்கணும். அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கலாம். இல்லை இந்த ராகுகேதுனால வந்து ஏதேனும் பிரச்சனைகளுமே வரலாம். ஸோ அவங்களுக்கான நம்ம சொல்ல வேண்டிய பலன் எப்படியா இருக்கும் மேம்?
ரிஷபராசிக்கு கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானத்துல ராகு இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது நல்ல ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க போட்ட எஃபர்ட்ஸுக்கு வந்துட்டு பெரிய அளவுல வந்து உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலனாலும் நெறைய கிரிட்டிசிசம் கிடைச்சிருக்கும். நீ இது சரியா பண்ணல, அது சரியா பண்ணல அப்படின்னு ஏதாவது மேனேஜர் கிட்ட டோஸ் வாங்கியிருப்பீங்க. அது எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறி நீங்க பண்ற வொர்க்க வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸ ரெகக்னைஸ் பண்ணி, அதுக்குரிய ஒரு பாராட்டுக்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதே மாரி இவ்வளோ நாளா வந்துட்டு ஏதாவது அப்ராட் போணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க, இல்ல அங்க வேலைக்கு நான் முயற்சி பண்றேன், இல்ல ஒரு பிஆருக்கு முயற்சி பண்றேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாரி 4ல கேது இருக்காரு. 4ங்கிறது கல்வி ஸ்தானமும் கூட. ஸோ நீங்க படிச்சு இன்னும் கொஞ்சம் உங்க குவாலிஃபிகேஷன இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அது மூலமா வந்துட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் போப்போறேன் என்னோட ஜாப்ல. இல்ல ஒரு ப்ரமோஷன் வந்துட்டு எனக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன கிளியர் பண்ணா தான் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா வெற்றி ஸ்தானம், கல்வி ஸ்தானத்துல அவர் இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு அ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதன் மூலமா வந்துட்டு ஆதாயம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் வந்துட்டு கைகூடுறதுக்கான ஒரு அமைப்பு. புதுசா ஒரு கத்துட்டு அத வச்சு ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது அடையறதுக்கான ஒரு அமைப்பு வேலையில அப்படிங்கிறது கண்டிப்பாவே இருக்கு இந்த பீரியட்ல. ரிஷப ராசினர் இந்த காலகட்டத்தில குடும்பத்தில வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? அதாவது ஒரு குடும்பம் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமா இருக்கலாம். இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியமா இருக்கலாம். ஈவன் குழந்தையோட படிப்பு இந்த மாரி அவங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராகுகேது பயிற்சி பின் எப்படிப்பட்ட ஒரு பாதையில செல்ல போகுதுங்க மேம்? ஸோ திருமணத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தா, குரு பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு களத்திர சாந்தில. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ இவ்வளோ நாளா வந்துட்டு பெண்டிங்ல இருந்தது. இல்ல ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்ல ஒரு சம்மதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா திருமணம் கைகூடுறதுக்கான ஒரு காலகட்டம் இது. சுப விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு இந்த பீரியட்ல. 2வது குழந்தை அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது வந்துட்டு, உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்துட்டு வலுவாவே இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு சுபக்கிரக பார்வை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லனாலுமே வந்துட்டு, ராகுவும் கேதுவும் அஃபெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இல்ல. கேது இவ்வளோ நாள் 5ல இருந்துட்டு இருந்தாரு புத்திரஸ்தானத்துல. இப்ப அவர் மூவ் ஆயி 4க்கு போறதுனாலேயே, இவ்வளோ நாள் ஆயிட்டு இருந்த டிலேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும். ஸோ ஒரு சில பேர் நாங்க ட்ரீட்மெண்ட் போலாமா? அப்படின்ற மாரி யோசனையில இருந்தவங்களுக்குலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா நேச்சுரல் கன்செப்ஷன் அப்படிங்கிறது கூட ஆறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஸோ சுபகாரியங்கள் அப்படிங்கிறதுல இருந்த தடை எல்லாமே விலகிடுச்சு இந்த பீரியட்ல. ரிஷப ராசினர் இந்த காலகட்டத்தில ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல கோல்டு இன்வெஸ்ட்மென்ட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதில் பண்ணலாம்? ராகுகேது பயிற்சிக்கு பின் எதில் கவனமாக செய்யணும் மேம்? ரிஷபராசி வந்து மெயினா அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் குடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாருக்கும். சுக்கிரன் தான் ராசியாதிபதி. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு பொதுவாவே அவங்களோட ராசிய வச்சு பார்க்கும்போதே வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல இந்த பிரஷியஸ் மெட்டல்ஸ் ஏதானும் இந்த சில்வர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லாருக்கும். அதே மாரி ஃபார்ம் லேண்ட் நீங்க ஒரு பிளாட் வீடு பர்ப்பஸுக்கு வாங்குறத விட, ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிறது வாங்கி ஏன்னா நீங்க நெறைய நான் கன்வென்ஷனலா யோசிப்பீங்க. புதுசு புதுசா அந்த ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நெறைய வரும். ஸோ அத வச்சு ஒரு தோப்பு அந்த மாதிரியெல்லாம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா, அது கரெக்ட்டான டைம் இது. அண்ட் ஆல்சோ அத வாங்கி போட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ இப்ப வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே கிளியரா இருக்கு. ஸோ உங்களால வந்துட்டு அத அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல, இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஒரே ஒரு விஷயம் என்ன செக் பண்ணிக்கணும்னா, அது வந்து அந்த இடமோ இல்லன்னா வந்து கோல்டு வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அரசால அங்கீகரிக்கப்பட்ட விஷயமா? அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா போதும். ரிஷப ராசினர் இந்த காலகட்டத்தில ஒரு கோயில் வழிபாடு செல்லணும் அப்படின்னா, எந்த கோயில் வழிபாடு நம்ம சொல்லலாங்க மேம்? ரிஷபராசி வந்து இந்த வருஷம் கண்டிப்பா போய் வழிபட்டுட்டு வரணும் அப்படிங்கிற கோயில் பார்த்தாக்கா, பிள்ளையார்பட்டியில இருக்கிற கற்பக விநாயகர் கோயில். ஏன் அப்படின்னா 4ல கேது இருக்காரு. ஸோ சுகஸ்தானத்துல கேது இருக்காருங்கும்போது, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ குடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இல்லன்னா ஒரு உங்க அம்மாவோட ஹெல்த் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆறதுக்கான ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் கம் பண்றதுக்காக கேது அப்படிங்கிறவங்க வந்து ராகு, கேது 2 பேரும் சர்ப்ப கிரகம். ஸோ அவங்களோட இம்பாக்ட்ட வந்துட்டு ஈஸியா ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, அந்த மனித முகம் இல்லாத ஒரு தெய்வத்த வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ பிள்ளையார் அப்படிங்கிறவர் அது கரெக்ட்டான ஒரு யானை முகத்தோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால அவர வழிபட்டுட்டு வந்தாலே ராகு, கேதுன்னு இல்ல, எல்லா நவகிரகத்தால வர தோஷத்தையுமே வந்துட்டு ஈஸியா ஓவர் கம் பண்ணிரலாம். அத தவிர வீடு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயில் ஏதாவது சண்டேஸ் முடிஞ்சதுன்னா போய் நீங்க வழிபட்டுட்டு வந்தா போதும். இந்த ரிஷப ராசிக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பின் ஒரு விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கவனமா இருக்கணும். இல்ல இந்த விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டா அவங்க லைஃப் பாசிட்டிவா இருக்கும். அந்த மாரி நம்ம ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் குடுக்கலாம்னா என்ன குடுக்கலாங்க மேம்? ரிஷபராசினர் கண்டிப்பா இந்த பீரியட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா,
ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அது எல்லாமே ஓகே. பட் ஆனா ஹெல்த் மேல பெரிய அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த பீரியட் வந்து அது அவங்களுக்கு உணர்த்தும். கேது வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு சர்ஜன் மாரி. வெளியில வந்து அந்த உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வெளிய கொண்டு வந்து காமிப்பாரு. ஏதாவது ஒரு அண்டர்லைங் டிசீஸ்லாம் கூட இவ்வளோ நாள் இருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ அதோட சிம்ப்டம்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில காமிச்சு, "இத நீ சரி பண்ணிக்கோ" அப்படின்னு குடுக்கிறவரா இருப்பாரு. அது ஹெல்த் மட்டும் இல்லாம 4 சுகஸ்தானம்ங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது வண்டி, வாகனம், சொத்து எது இருந்தாலுமே அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாம இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து காமிப்பாரு. ஸோ அத பார்த்து நீங்க துவண்டு போக தேவ கிடையாது. அவர் வந்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத வெளியில உங்களுக்கு சொன்னா தானே நீங்க அத சரி பண்ண முடியும். நாள பின்ன அது பெருசா வளர்ந்து உங்கள அஃபெக்ட் பண்றதுக்கு பதிலா, இருக்கிறத அவர் வெளியில கொண்டு வந்து காமிப்பாரு. ஸோ நீங்க அத சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி யாருக்காவது கேது தசை, கேது புத்தி நடக்குன்னா, அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பீரியட்ல. அவங்க ஹெல்த் மேலயும், அவங்களோட அம்மாவோட ஹெல்த்லயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த பீரியட். இப்ப நம்ம ரிஷப ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாரி பலன் தரும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.